மக்களே, இது பார்த்திங்கன்னா இது தானாக வளர்ந்த தக்காளி. நாங்கள் போடுற வேஸ்ட்லேருந்து வளர்ந்த தக்காளி செடிகள். இதில் வந்து 3 வகை தக்காளி தானாக வளர்ந்துருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணி போடுறதுலேருந்து வளர்ந்தது. எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இதில் பெருசாக நோய்களும் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக பழம். எங்கள் வீட்டில் வந்து தக்காளி வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. இதுவே நாம் நாற்றெடுத்து போட்ட தக்காளி எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து நாம் நாற்று வச்சு எடுத்து வச்ச தக்காளி. இதே போல் நாற்று போட்டு எடுத்து வச்ச தக்காளி வந்து அவ்வளோவா சரியாக வரல. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய் இருக்கும். தானாக வளர்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வந்து சரியாக வருதுன்னு நினைக்கிறேன். மனுஷங்களுக்கும் சரி, மற்ற மிருகங்களுக்கும் கூட. தானாக தெருவில் இருக்க நாய்களுக்கு கூட அவ்வளோ நோய் வராது. வீட்டில் பார்த்து பார்த்து வளர்த்தா நோய் வரும். அதே போல் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க வந்து சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கவங்க வரமாட்டாங்க.